ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3:13. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நான் செய்தது தவறு, தீங்கு என்று உணர்ந்த போது அதை விட்டு விலக எவ்வளவோ முயற்சிக்கிறேன், ஆனால் முடிவதில்லை. ஒரு தூண்டுதல் எனக்குள் இருந்து என்னை வேதனைப்படுத்துகிறது என அங்கலாய்க்கும் பலர் உண்டு. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் கிறிஸ்து நம்மில் வெளிப்பட வேண்டும். நாம் தேவனுக்காக ஜீவிக்கும்படி உருக்கமான இரக்கமும் தயவும் மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உள்ளவர்களாய் ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வேத வாக்கியங்களை நாம் பின்பற்றுவோமானால் யாரும் தூக்கு போட அவசியமே இராது. நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்க தடுமாறுகிறோமே, அதற்கு முக்கிய காரணம் இயேசு எதையெல்லாம் நமக்கு மன்னித்தார் என்பதை நாம் சிந்திப்பது இல்லை. அதை நாம் நினைவுபடுத்திக் கொண்டோமானால் அதுபோல ஒரு தவறை நமது சக மனிதர், விசுவாசிகள், குடும்பத்தார் நமக்கு செய்யவில்லை என்பது புரியும். பாவத்தை தேவனிடம் அறிக்கை செய்வது இலகு, ஏனெனில் நாம் அவரை காண மாட்டோம். ஆனால் மனிதனிடம் அறிக்கை செய்வது கடினம். நம்பிக்கைக்குரிய யாரிடமாவது அல்லது முடிந்தால் சம்பந்தப்பட்டவரிடமே அறிக்கையிட்டால் குற்ற மனசாட்சியிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளலாம். பிறர் செய்வது தவறு என்று கண்டு அவருக்கு நாம் ஆலோசனை கூறும் போதும் அந்த தவறு நம்மிடம் இருந்தால் உணர்த்தப்பட்டு எச்சரிக்கப்படுவோம். ஒளிவு மறைவற்ற மனதுடன் மலரும் புதிய ஆண்டில் ஒருவரை ஒருவர் தாங்குவோம். அப்பொழுது வருகிற ஆண்டு நமக்கு மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைந்த ஆண்டாக இருக்கும். ஜெபம் செய்வோம். எங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்துள்ள பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த ஆண்டின் முதல் ஓய்வு நாளில் உம்மை ஆராதிக்க கிருபை தந்த தேவன் இந்த ஆண்டின் கடைசி ஓய்வு நாளையும் தந்து ஆராதிக்கத்தக்கதான இரக்கம் செய்திருப்பதற்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மனதை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது போல மற்றவர்களை மன்னிக்கவும், ஒருவரை ஒருவர் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்தல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகளின் காரியத்தை வாய்க்க பண்ணி சத்துருக்களுக்கு முன்பாக அவர்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி ஆசீர்வதித்தள்ளுங்க. கர்த்தாவே, தீராத வியாதிகளினாலும் துன்பத்தினாலும் துயரத்தினாலும் பிள்ளைகளின் வாழ்வில் ஆசீர்வாத தடைகளினாலும் மனம் சஞ்சலத்தோடு வாழும் ஒவ்வொருவரின் வாழ்விலும் கர்த்தருடைய கரம் இடைப்பட்டு சகல தீமையிலிருந்து விலக்கி காத்து பாதுகாத்து ரட்சித்துக் கொள்ள தேவன் இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனுதின வாழ்வில் நாங்கள் உம்மை முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறவர்களாகவும் உமக்கு பிரியமானதை செய்து தீமையை விட்டு விலகி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உங்க கிருபை தந்தள்ளுங்க. கர்த்தாவே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் விருப்பம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். அப்பா, இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்களின் கையின் பிரயாசங்கள், வருமானம் ஆசீர்வதிக்கப்படவும், வருமானங்கள் உலக இச்சைகளுக்கும் ஆடம்பரமான வாழ்வுக்கும் வட்டி செலவுக்கும் செலவிடப்படாமல் குடும்ப தேவைகளுக்கு உங்க சித்தப்படி செலவிடப்பட இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். தேவனே, கடன் சுமையினால் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்திலும் கடன்களை தீர்ப்பதற்கான வாசல் திறந்தள்ளவும், கடன் இல்லாத வாழ்க்கை வாழவும் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். தேவனே, ஒவ்வொரு குடும்பமும் தேவ அன்பினால் கட்டி எழுப்பப்படவும், தேவ சமாதானத்தால் பெருகவும், நன்மை செய்து தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக வாழவும், ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நெடுநாளாய் பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டு வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் தொடர் சிகிச்சையில் இருப்போர் வாழ்வில் அற்புதம் செய்திடவும், விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்த்து உங்க தலைமுறையால் குணப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு பயணம் செய்யவும், வாகன விபத்துக்கள் ஏற்படாதவாறு காக்கப்படவும், வேறு காலத்தை எதிர்நோக்கும் பெண்களின் பயங்கள் பலவீனங்கள் நீக்கி சுகப்பிரசவம் தந்தளவும் ஜெபிக்கிறோம். அப்பா, வாலிப பிள்ளைகள் வாழ்வில் திருமண தடைகள் அகற்றி ஏற்ற வாழ்க்கை தந்தள்ள வேண்டும் எனவும், வேலைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைத்திடவும், குழந்தை பாக்கியத்துக்காக மன வியாகுலத்தோடு காத்திருக்கும் தம்பதியருக்கு புத்திர பாக்கியம் தந்தளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களிடம் ஜெபிக்க சொன்ன ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஏறெடுக்கும் ஜெபத்தை அங்கீகரித்து
அவர்கள் வாழ்வில் அற்புதங்களும் அடையாளங்கள் மூலமாக தேவ மகிமையை வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உலகமெங்கும் நடைபெறுகிற திருச்சபை ஆராதனைகள் அனைத்தும் தேவ வல்லமை வெளிப்படும்படியும், ஆராதனைகளில் கலந்து கொள்வோர் தேவ சத்தம் கேட்கவும், தேவ மகிமையை காணவும், தெய்வீக தொடுதலை உணரவும், பிரசங்கிக்கும் போதகர்களை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தும்படியும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.